பூஜையோட வழிபாடு. பொதுவா எல்லாருமே வந்து இன்னைக்கு திருவிளக்கு வச்சிருக்கோம் இல்லையா? ஏன் திருவிளக்கு வச்சு பூஜை பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒருத்தங்க திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போறப்பவும் நம்மளுக்கு திருவிளக்கு கொடுத்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா, திருவிளக்கோட மேல் பகுதியில சிவனோட பகுதி, அங்க வந்து பார்வதி தேவியார் வந்து வாசம் புரிகிறாங்க. சிவன் திருவிளக்கோட அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா மகா விஷ்ணுவோட பகுதி, அடிப்பகுதியில மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் புரிகிறாங்க. அதே மாதிரி திருவிளக்கோட அடிப்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா வந்து வாசம் புரிகிறாங்க. சோ கீழே வந்து சரஸ்வதி தேவி வந்து நம்மளுக்கு வாசம் புரிவாங்க. சோ முப்பெரும் தேவிகளையும் அடங்கினதுதான் வந்து இந்த திருவிளக்கு. சோ அதனாலதான் திருமணமாகி ஒரு பெண் வந்து கணவர் வீட்டுக்கு போறப்ப இந்த முப்பெரும் தேவிகளையும் அடங்கின இந்த திருவிளக்கை எல்லாரும் கொடுத்து விடுறோம். சோ இன்னைக்கு நம்ம மந்திரங்கள் சொல்லும் போதும் மேல உள்ள பார்வதி தேவியையும் நடுப்பகுதியில உள்ள மகாலட்சுமி தேவியையும் அடிப்பகுதியில உள்ள சரஸ்வதி தேவியையும் நினைச்சு குங்குமத்தால அர்ச்சனை பண்றப்பவும் மேல் பாகம் அப்புறம் இடைப்பாகம் அடிப்பாகம் மூணு பாகத்தையும் நினைச்சு நம்ம 30 தேவியையும் நினைச்சு அர்ச்சனை பண்ணணும். புரியுதா? அர்ச்சனை பண்றப்ப 3 தேவிகளையும் நினைச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி குங்குமத்தாலையும் மலராலையும் அர்ச்சனை பண்ணணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பொருள் அந்த மந்திரத்தோட விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். மந்திரங்கள் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் சர்வே பவது சுகின, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்தே, இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லோரும் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லோரும் நன்மை பெறுக, யாரும் துன்புறாது இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கணபதிக்கான வாழ்த்து பாடலாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தி நம்பிரை போல எச்சனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. கதாநானம் பூத கணாதி சேவிதம், கவித்த ஜம்பு பலசார வசிதம், உமாசேதம் சோக விநாச காரணம், நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதோட பொருள் யானை முகத்தவரை, பூத கூட்டங்களால் வணங்கப்படுபவரை, விலாங்கனியின் சாரத்தை உண்பவரை, உன்னையின் மைந்தனை, சோகத்தினை அழிப்பவரை, விக்னேஸ்வரரை பாதம் தொட்டு வணங்குகிறோம். இப்பொழுது நம்ம அந்த கோயில் வந்து தீபம்லாம் ஏற்றினாங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் வந்து தீபம் தீப்படிக்கல ஒவ்வொருத்தரும் தீபம் ஏற்றும் போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏற்றுங்க. ஓகேவா? ஓகே, எல்லாரும் தீபம் ஏற்றுங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே
நற்குணமயமானவளே நாராயணி உனக்கு நமஸ்காரம். சரணாகதி
வச்சிருப்பாங்க. அந்த அரிசியை எடுத்து அந்த கலசத்துல உள்ள தண்ணீர்ல போட்டு வலது கைகளால உள்ளங்கையால உங்க அந்த கலசத்தை மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். வலது கையால உள்ளங்கையில வச்சு அந்த கலசத்தை நல்லா மூடிக்கோங்க. கோதாவரி கோதாவரி சரஸ்வதி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி நர்மதே சிந்து காவேரி ஜடேஸ்மின் ஜடேஸ்மின் சந்நிதி குரு சந்நிதி குரு. இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் முன் இருக்கும் நீரில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் எழுந்தருளட்டும். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டவெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசங்குசமும் ஓம் சிவசக்தியே நமக.
சமர்ப்பயாமே. அம்பிகையோட திருவடியில அந்த மலர்களை சமர்ப்பிக்கிறது. இதோட பொருள் என்னன்னா, பலவிதமான மனமுள்ள மலர்களையும் இலைகளையும் மந்திரத்துடன் சமர்ப்பிக்கின்றேன். அடுத்து போற்றுதல் முறை. 108 போற்றுதல். உங்களுடைய இரு கரம் கூப்பி திருவிளக்கில் சுடர்விடும் ஒளியை நோக்கி அம்பிகையை மனதார நினைத்து 108 போற்றிகளை ஓத வேண்டும். கண்கள் திருவிளக்கிலும் மனம் அம்பிகையிலும் நிலை பெற்றிருக்க வேண்டும். திருவிளக்கை நோக்கி கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. உங்களோட கண்கள் கோவமும் திருவும் புணர்வாய் போற்றி, முற்றறிவு ஒளியாய் விரிந்தாய் போற்றி, மூலமும் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி,
ஓம் பிராணாய ஸ்வாஹா
விளக்கு சமயபுரத்து சக்தி விளக்கு கற்பூர ஜோதி விளக்கு கருமாரி சங்கு விளக்கு பாளையத்தே தாய் துணையார் கலங்கரை கொடி விளக்கு ஆலயமா எல்லையமா நம்பிக்கை மன விளக்கு மான விளக்கு கூட விளக்கு மகர விளக்கு பாவை விளக்கு மின்னல் விளக்கு வெள்ளி விளக்கு மின்மினிக்குள் உள்ள விளக்கு அத்தனை தீபங்களும் அம்மா நீயே பாளையத்தம்மா நீ பாச விளக்கு உன் பார்வையிலே தெரிதடி கோடி விளக்கு கை விளக்கு திருவிளக்கு மருவத்தூர் சுடர் விளக்கு தும்ப விளக்கு குட விளக்கு திருவண்ணாமலை விளக்கு அணையாத குட விளக்கு ஆத்தா கை மன விளக்கு மீனாட்சி காண விளக்கு காமாட்சி கருணை விளக்கு மூகாம்பாள் குடும்ப விளக்கு தேனாண்டாள் குல விளக்கு கோபம் வந்தால் காளி கண்ணை தெரியும் சிவப்பு விளக்கு மனமொழில செஞ்சால் செல்வம் முருகி காட்டும் பச்சை விளக்கு நில விளக்கு நல விளக்கு துங்கா விளக்கு பொங்க விளக்கு நிலா விளக்கு தள்ள விளக்கு எல்லாரும் கை தட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி. இதோட பொருள், தேவி நாங்கள் செய்த பூஜையில் மந்திரம் நடைமுறை சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாரய மங்களம் கதநாய மங்களம் ஷடானநாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் ராமகிருஷ்ண மங்களம் சாரதைக்கும் மங்களம் ஆனந்த மங்களம் விவேகானந்த மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விலகும் எங்கள் ஈஸ்வரி நாம கீர்த்தனம் பறந்து நாடிலம் செழிக்கவும் பேரிடாத இன்பம் பங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி நாம கீதம் இங்கு பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். இப்ப எல்லாருமே இப்போ வந்து கோவில்ல பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மலர்களால விளக்கு வந்து குளிர வச்சுக்கோங்க.